ஹாஸ்பிட்டல்ல அவங்களோட அம்மா இருக்கிறேன்னு சொல்லி உள்ள போயிருக்கிறான். வந்து சல்லி தாரேன் உள்ள போயிட்டு உள்ளுக்கு வந்து கோல் அடிச்சிருக்கிறான். எனக்கு அவசரமா ஒரு 30 தினம் சல்லி தேவை, நான் வந்து தாரேன் சொல்லி இது புதுசா இருக்குது. உண்மையிலே இதை மாதிரி திருட்டு வந்துட்டு புதுசா இருக்குதுப்பா. உண்மையிலே தான். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை தயவு செய்து முடிந்த வரையில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். காரணம், மேலுக்கு ஒரு நபர் தெரியார் பாருங்கள். இவர் வந்துட்டு இப்போ குவைட்டில் புதுவிதமான திருட்டொண்டை வந்துட்டு இவர் ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. தயவு செய்து இந்த நபரை காணக்கூடிய நபர்கள் கண்டால் தயவு செய்து இவரை வந்து பிடிச்சி பொலிஸில் ஒப்படைங்க. இவர் சம்பந்தமான தகவல் அனைத்தும் வந்து பொலிஸில் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. இவரை காணும் இடத்துல நீங்கள் பிடிச்சி போலீஸாரிடம் பாரம் கொடுக்கலாம். இவர் வந்துட்டு என்ன செய்கிறான்னு சொன்னால் வந்துட்டு இந்த இலங்கை இந்தியா போன்ற டெக்ஸி டிரைவர் மாதிரி இருக்கிறீங்க இல்லையா, டெக்ஸி ஓடக்கூடிய டிரைவர் மாதிரி மிகவும் கவனமாயிருங்க. இந்த நபரை வந்து ஒழுங்காக பார்த்துங்க, சரியா? இந்த நபர் என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த டெக்ஸி டிரைவர் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு எங்க அம்மா ஹாஸ்பிட்டல், அப்பா ஹாஸ்பிட்டல். அவருடைய ஃபுல் வீடியோ நான் எட் பண்ணிக்க பாருங்கள், சரியா? அம்மா ஹாஸ்பிட்டலில், அப்பா ஹாஸ்பிட்டல்னு சொல்லி டெக்ஸி டிரைவர் மாதிரி டெக்ஸியை கூட்டின்னு போய்த்து ஒரு சில சாமான்கள் பொருட்கள் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஜமியாக்குள்ளேயோ இல்லை ஃபார்மசிக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ ஒன்று உள்நுழையும் போது பணங்கள் வந்து போதாத பற்றாக்குறை இருக்குது. ஒரு 20 டினார் 10 டினார் 5 டினார் இப்படி அந்த பணத்தை தாங்க, நான் வந்து தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸி டிரைவர்மார்கள்கிட்ட அந்த பணத்தை வாங்கிட்டு அவர் உள் நுழைந்தால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் ரிட்டர்ன் வாரதில்லை அப்படின்னு சொல்கிற தகவல் தான் இருக்குது. வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், சரியா? இந்த வீடியோட கடைசியில் வந்து வீடியோ அட்டாச் பண்ணுறேன், ஃபுல்லாக பாருங்கள். தயவு செய்து டிரைவர்மார் இந்தியாவாக இருந்தாலும் சரி, இலங்கை டிரைவர்மாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த நபரை கண்டால் உங்களோட டெக்ஸியில் வந்து ஏறினா உங்களோட டெக்ஸி அப்படியே நேரையாக பொலிஸுக்கு எடுத்துகிட்டு போய்த்து ஆளாக பாரம் கொடுத்துருங்க, சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய டெக்ஸி டிரைவர்மார் வந்துட்டு உண்மையிலே இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த வெளியில் டெக்ஸி ஓடுற டிரைவர்மாருக்கு வந்துட்டு தொழில்கள் அந்த ஹயர்கள் இல்லாத நிறைய காரணங்கள் இருக்குது இல்லையா? இப்போதைக்கு இந்த நடக்கிற பிரச்சனையால் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஹயர்கள் வந்து கிடைக்கிறது இல்லை. அதுலேயுமே அவங்க கஷ்டப்பட்டு ஒரு 5 டினார் 10 டினாரை வந்துட்டு தேடி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் வந்துட்டு அதுக்கும் ஆப்ப வச்சுக்கிறாங்க. அதனால் தயவு செய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையில் இந்த நபரை காண்ற ஆட்கள் யார் சரி பிடிச்சி கொண்டு போய் வர பொலிஸில் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோ பின் கேட் பண்ணிட்டு பாருங்கள் ஃபுல்லாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த போட்டோல இருக்கிறாரு இந்த நம்பர், இவன் வந்து ஒரு கல்லன், சரியா? கல்லன் ஒண்டன். இவன் வந்து நேத்து நினைஞ்சிருக்கிறான் சிட்டியில யூடிசி பில்டிங் தானே, அதுல இருந்து ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவன். இவன் சிங்கள மொழி பேசக்கூடியவன், தமிழ் இல்ல சிங்களவன், சரியா? சிங்களவன். இவன் வந்து நேத்து நினைஞ்சிருக்கிறான்னு சொன்னா ஸ்ரீலங்காக்கார டெக்ஸி ஒன்றில தான் ஏறி போயிருக்கிறான். ஏறி போய் நல்லா பேசி போய் அங்கே செஞ்சிருக்கிறான். நம்பரை கொடுத்துருக்கான், அப் அண்ட் டவுன் வாரன்னு சொல்லி பேசி போயிருக்கான். அப்போ நம்பரையும் கொடுத்துருக்கிறான். வண்டிக்குள்ள வச்சு கோல் அடிச்சு நம்பர் வேலை செஞ்சிருக்குது. நல்ல நம்புற மாதிரி கதைச்சு பேசி ஹாஸ்பிட்டல்ல அவங்களோட அம்மா இருக்கிறேன்னு சொல்லி உள்ள போயிருக்கிறான். வந்து சல்லி தாரேன், உள்ள போயிட்டு உள்ளுக்கு வந்து கோல் அடிச்சிருக்கிறான். எனக்கு அவசரமா ஒரு 30 தினம் சல்லி தேவை, நான் வந்து தாரேன் சொல்லி ஒரு பாக்கினுக்கு வந்து சல்லி வாங்கிட்டு போயிருக்கிறான். இனி நம்பி கொடுத்துட்டாரு. ஒரே நாட்டை சேர்ந்தவன் நம்பிக்கையில நம்பி சல்லி கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதுக்கு பின்னால போன் வேலை செய்யல, இது வரைக்கும் ஆள் இல்லை. அதே மாதிரி இன்று காலையில் இன்றைக்கு 4ஆம் மாசம் 2026 4ஆம் மாசம், இன்றைக்கு எத்தனை தேதி? 9 தேதி. ஏன்னா இன்றைக்கு காலையில ஹிந்திக்கார டிரைவர் டெக்ஸி ஒரு ஆள் வண்டியில ஏறிட்டு போயிருக்கிறான். அதே மாதிரி கதை சொல்லி 10 தினார் கலட்டி இருக்கிறான். 10 தினார் காசை கலட்டிடுறேன். நேத்து 8ஆம் தேதி 4ஆம் மாசம் 8ஆம் தேதி 2026. இன்றைக்கு 2026 4ஆம் மாசம் 9ஆம் தேதி. இன்றைக்கு ஒரு ஆள்கிட்ட கலட்டி இருக்கிறான். இப்படி பண மோசடி செய்யக்கூடிய ஒரு கல்லன் இவன். இவன் 2 கையிலையும் பச்சை குத்தி இருக்குது. இந்த போட்டோ இருக்குது, பச்சை குத்தி இருக்குது. இவனை கொஞ்சம் மாலியாவில் அங்கே எங்கேயாவது சல்மியாவிலையும் கூடுதலா தெரிகிறவன். இவனை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, சரியா? அப்படி நீங்க உங்களோட வண்டியில ஏத்துனா பயம் இல்லாம இவனை கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைங்க. பயப்படாதுங்க. ஏன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கி இவரை போலீஸும் தேடி கொண்டு இருக்கிறது, கிட்டத்துல மாட்டுவாரு. அவதானமா இருந்து கொள்ளுங்க, ஏமாந்துடாதீங்க. நம்ம நாட்டவங்க சேர்ந்தவங்களா இருந்தாலும் என்ன செய்யற, நாம இறக்கம் பார்த்து என்ன செய்யறோம்? ஓட்டம் இல்லாத தொழில் இல்லாத இந்த நேரத்துல கூட ஒரு 30 தினார் கலவரத்துட்டு அடிச்சுட்டு போறான்டா, ஏமாத்திட்டு போறான்டா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? கவலையான ஒரு விஷயம். நாம மனம் இறங்கிடுறது. நம்ம ஊர் நாட்டுக்காரன் என்று சொல்லி இன மொழி அந்த மதமெல்லாம் பாக்குறல்லே, நம்ம நாட்டுக்காரன் என்று சொன்னாலே போதும்.
மதம் கடந்து நாம ஒரு அன்பு பாசம் வந்துடும். அந்த வகையில தான் அவர் இவற்றை நம்பி தான் ஏமாந்திருக்கிறாரு. இன்றைக்கும் ஒரு ஆள் ஏமாந்திருக்கிறாரு, ஹிந்திக்கார ஆள் ஒரு ஆள். அதனால யாரை நம்பி என்ன செய்யாதீங்க, பைசா கொடுக்காதீங்க. சரி, ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். මං ඔයාගේ වීඩියෝ එක බැලුවා. මේ මිනිස්සයා මටත් ඒ දේම කරා. මගෙත් එක්ක හවාලියකට ගිහිල්ලා මැක්ඩොනල්ඩ් ළඟට ගිහින් ජහර යන්න ඕන කිව්වා. ඊට පස්සේ ජහර ගියාට පස්සේ මේ සල්ලි මේ යන්න ඕන කිව්වා අම්මා බලන්න. ඊට පස්සේ මුලින්ම මැක්ඩොනල්ඩ් ළඟට ගිහිල්ලා මිනිහා වටයක් දාලා ඇහිලා කියනවා බිලක් ගෙවන්න තියෙනවා. මේ අයියේ මේ මගේ සල්ලි මදි දිනා 20ක් දෙන්න තියනවාද කියලා අහුවා. මං කිව්වා මල්ලි 20ක් නෑ 10ක් තියෙනවා. එහෙනම් ඔයා 10 අරන් ගිහින් ගෙවලා එන්නකෝ කියලා හිටියා. එතන කොහොමද විනාඩි 25ක් විතර හිටියා. පොර ගිහිල්ලා පැනලා ගිහිල්ලා යන්නේ. මොකද ඔය මිනිස්සේ ඊට ඉස්සෙල්ලත් එක දවසක් මාත් එක්ක ගියා හයර් එකක්. ඇන්දලූස් එකට. එදා සල්ලි දුන්නා මට. මේ ඒ විශ්වාසනාවට තමයි ඉතින් ලංකාවේ කිව්වම ඉතින් අපි හිතන්නේ නෑනේ ඔහොම. විශ්වාස කරලා දුන්නේ මේ මිනිස්සයා ගියා. මේ වගේ බලුවට කරන්න හොඳ නෑනේ. අනිත් එක මේ දවස්වල මේ හයරුත් නෑ අපිට. එහෙම ඇවිදලා යාන්තම් දිනා 10ක් 11ක් හොයාගන්න. එකකින් 8ක් වහනට දෙන්න ඕන. මේ මල්ලි ඔයාගේ වීඩියෝ එක බැලුවා මම. මේ වීඩියෝ එකෙන් තමයි මම ඔයාලට මේ හිතලා තමයි මේ ඔයාත් පුළුවන් නම් මොකක් හරි try කරලා බලන්නකෝ අපිට මේ උදව්ව කරන්න ඔක අල්ල ගන්න හරි. අනිත් මිනිස්සුන්ට ඒවා දෙයක් වෙන්නේ නැති වෙන්නේ.